சைனால இருந்து அமெரிக்காவுக்கு 2 மாசம் ப்ராஜெக்ட் பண்ண போன யிங் சாங் அப்படின்ற ஒரு பெண்ணை கிறிஸ்டன்சன் அப்படின்றவன் கடத்தி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் அவனோட பெட்ரூம்ல வச்சு மூச்சு திணற ரேப் பண்ணி அவங்கள கத்தியால குத்தி பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சு அவங்களோட தலையையும் உடம்பையும் தனித்தனியா பிரிச்சு கார்பேஜ் கவர்ல வச்சு கட்டி அந்த ஏரியால டிஃபரெண்ட் லொகேஷன்ல உள்ள குப்பை தொட்டியில கொண்டு போயிட்டு போட்டிருக்கான். இந்த சம்பவத்தை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்கறது ஒண்ணுதான். என்னன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு பூஸ்டப்பா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1990 டிசம்பர் மாதம் சைனாவில் இருக்கக்கூடிய ஃபஜியானில் யிங் சாங் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு பேண்ட் வாசிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் படித்து முடிச்சுட்டு சைனாலே ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆம்பிஷன். 2013 யூஜியை கம்ப்ளீட் பண்ண யிங் சாங் 2016 பிஜியையும் கம்ப்ளீட் பண்ணி ஏப்ரல் 2017 விசிட்டிங் ஸ்காலராக அமெரிக்காவில் இல்லினாய்ஸில் உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போட்டோசிந்தசிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அதே யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறதுக்காக யிங் சாங் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போது ஜூன் 9, 2017 யிங் சாங் அவங்க தங்கியிருந்த கேம்பஸில் உள்ள அப்பார்ட்மெண்ட் செட் ஆகலை அப்படின்ட்டு அவங்க கேம்பஸை விட்டு வெளியில் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போது அங்கே உள்ள லீசிங் ஏஜென்ட்டுக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், அப்ராக்சிமேட்டாக 2:10 PM நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு 1:39 PM டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள பஸ்ஸில் ஏறின யிங் சாங் கொஞ்ச நேரத்திலே கரெக்டாக 1:52 PM தவறான பஸ்ஸில் ஏறினதால் திருப்பி கீழே இறங்கிடுறாங்க. கீழே இறங்கி அதே இடத்துல நின்று வேற ஒரு பஸ்ஸை நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. பஸ் நிற்கவே இல்லை. பிகாஸ் இவங்க ரொம்ப நேரமாக ஷாப்பிங்கோட ராங் சைடில் இருந்து பஸ்ஸை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில் உள்ள ரூல்ஸ் படி அந்த டைமில் அங்கே பஸ்ஸை நிறுத்தினா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்றதால எந்த ஒரு பஸ்ஸும் நிற்கல. அந்த இடத்துல பஸ் நிற்காததால 2-3 பிளாக் தள்ளி போயிட்டு வேற ஒரு பஸ் ஸ்டாப்பில் யிங் சாங் நின்றுட்டு இருந்தப்போ கரெக்டாக 2 PM யிங் சாங்கை ஒரு பிளாக் கலர் கார் கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போன அந்த பிளாக் கலர் கார் அந்த பிளாக்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் யிங் சாங் பக்கத்துலேயே வந்து நிற்கிது. ஒரு நிமிஷம் அந்த டிரைவர் கிட்ட பேசின யிங் சாங் அந்த கார்லையும் ஏறுறாங்க. அந்த ஃபுட்டேஜை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. காரில் ஏறி போன யிங் சாங்குக்கு கரெக்டாக 2:38 PM லீசிங் ஏஜென்ட் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. ஆனால் யிங் சாங்கு கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. யிங் சாங்கை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் கிடைக்காததால ரொம்ப நேரம் யிங் சாங் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட் இதை பற்றி அசோசியேட் ப்ரொஃபஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே அசோசியேட் ப்ரொஃபஸர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போது இல்லினாய்ஸில் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அர்பனாவில் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் FBI ஏஜென்ட் கூட சேர்ந்து யிங் சாங்கை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க தேட ஸ்டார்ட் பண்ணப்போ யிங் சாங் இருக்க லொகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறவங்களுக்கு $10,000 ரிவார்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. தென் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள சைனீஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து யிங் சாங்கை தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணி பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் யிங் சாங் ஒரு பிளாக் கலர் காரில் ஏறினதை நோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அந்த காரோட லைசன்ஸ் பிளேட் நம்பரை கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக அந்த கார் கிறிஸ்டன்சன் அப்படின்றவனோட நேமில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிறிஸ்டன்சனும் யிங் சாங் ரிசர்ச் பண்ண வந்த அதே யூனிவர்சிட்டியில் முன்னாடி PhD படிச்சுட்டு இருந்தவன் தான். இப்போது ஜூன் 12, 2017 போலீஸ் ஆஃபீஸர் கிறிஸ்டன்சன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. தென் அவனோட காரையும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. கிறிஸ்டன்சன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர் அவங்கிட்ட கேட்ட கொஸ்டின் யிங் சாங் தொலைஞ்சு போனப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு கிறிஸ்டன்சன் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, நான் மேபி தூங்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லை வீடியோ கேம் விளையாண்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜூன் 14 இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க செக்யூரிட்டி கேமராவை மறுபடியும் செக் பண்ணி பார்த்து கேமராவில் உள்ள காரில் இருக்கக்கூடிய சன்ரூஃபும் கிறிஸ்டன்சனோட காரில் உள்ள சன்ரூஃபும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தப்போ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. தென் கேமராவில் இருந்த மாதிரியே கிறிஸ்டன்சனோட காரில் இருக்கக்கூடிய ஹப் கேப்பும் கிராக் ஆகி இருந்துச்சு. ஃபைனலாக இந்த கேமராவில் இருக்கிறது அந்த கார் தான், அதுதான் கிறிஸ்டன்சனோடது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது ஜூன் 15 போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிறிஸ்டன்சனோட காரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு பார்த்தப்போ அந்த காரை கம்பேர் பண்ணும்போது அவனோட காரில் உள்ள கார் டோர் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. பிகாஸ்
எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கூட அவன் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 15 இன்வெஸ்டிகேட்டர் கொஸ்டின் கேட்கும்போது கிறிஸ்டன்சன் சொன்னது, ஒரு ஏசியன் ஃபீமேலுக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன், ஒரு ராங் டேனிங் வரும்போது அவங்க பேனிக் ஆனதால் ஒரு சில பிளாக் தள்ளி அவங்கள இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கண்டினியூஸாக கொஸ்டின் கேட்டுட்டு இருந்த இன்வெஸ்டிகேட்டர் கிறிஸ்டன்சன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் லீசிங் ஏஜென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிறிஸ்டன்சனோட செல்போனையும் கம்ப்யூட்டரையும் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. தென் கிறிஸ்டன்சனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இப்போது ஜூன் 17 சம்பவம் நடந்த அதே மாதம் இங்சங்கோட ஃபாதரும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சைனாலேருந்து இல்லினாய்ஸுக்கு வந்து அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் கிட்ட கன்ஃபர் பண்ணிவிட்டு இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 19 கிரைம் ஸ்டாப்பர் ஆர்கனைசேஷன் இங்சங்கை யாரோ கிட்னாப் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணி கிட்னாப் பண்ணவங்க நீங்களே வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு $40,000 ரிவார்டாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போது ஜூன் 29 சம்பவம் நடந்த அதே மாதம் இங்சங்குக்காக ஒரு மெமோரியல் வால்க் நடக்குது. அந்த மெமோரியல் வால்க்கில் கிறிஸ்டன்சன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட கலந்துக்கிறான். கிறிஸ்டன்சன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இங்சங்கை நான் தான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கடத்திட்டு வந்தேன், நான் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். இந்த ஆடியோவை அங்கே உள்ள FBI ஏஜென்ட் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த ஆடியோவை ஒரு எவிடன்ஸாக வச்சு கிறிஸ்டன்சனை அரெஸ்ட் பண்ண FBI அமெரிக்காவில் உள்ள லா படி ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை தான் கொடுக்கணும். FBI ரிப்போர்ட்டில் வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, முன்னாடியே ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக கிறிஸ்டன்சனோட செல்போனையும் கம்ப்யூட்டரையும் கைப்பற்றியிருந்தாங்க போலீஸ். அப்போது செக் பண்ணி பார்த்தப்போ கிறிஸ்டன்சன் செக்ஸுவல் வெப்சைட்ஸை ஆக்சஸ் பண்ணதும் மற்றவங்களை எப்படி கிட்னாப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவையும் சர்ச் பண்ணி பார்த்தது தெரிய வந்துச்சு. ஆனால் கிறிஸ்டன்சன் படித்த யூனிவர்சிட்டிலையும் சரி முன்னாடியும் அவன் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் கிடையாது. கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு டைமில் கிறிஸ்டன்சனோட அட்வொகேட் சர்ச்சுக்கிட்ட கிறிஸ்டன்சனுக்கு பெயில் கொடுக்க சொன்னதுக்கு கிறிஸ்டன்சன் தான் இங்சங்கை கடைசியாக பார்த்த ஒரே பர்சன், ஸோ பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிறிஸ்டன்சனோட அட்வொகேட் ஜூன் 29 இங்சங்குக்காக நடந்த மெமோரியல் வால்க்கில் கிறிஸ்டன்சனும் கலந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி கிறிஸ்டன்சன் மேலே எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் கிடையாது, கிறிஸ்டன்சன் ஒரு கிரிமினல் கிடையாது, அவன் நமக்கு ஆபத்தானவன் இல்லை, இங்கே பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கிறிஸ்டன்சனுக்கு பெயில் கிடைக்கல. இங்சங் என் கூட எதிர்த்து சண்டை போட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு நபர் அதை ரெக்கார்ட் பண்ணி FBI ஏஜென்ட் கிட்ட கொடுக்க போனார். அவரையும் இந்த கிறிஸ்டன்சன் மிரட்டி இருந்திருக்கான். இது கூட தெரியாமல் கிறிஸ்டன்சனோட அட்வொகேட் ப்ரூனோ அங்கே உள்ள ஜட்ஜு கிட்ட கிறிஸ்டன்சனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜூலை 12, 2017 அமெரிக்காவில் உள்ள கோர்ட் கிறிஸ்டன்சன் தான் இங்சங்கை கடத்தியிருக்கணும், இங்சங்குக்கு பேண்ட் ப்ளே பண்ண தெரியும் அப்படின்றதால அதை வச்சு இவன் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 14 ரிவார்டை $10,000 இன்க்ரீஸ் பண்ணி $50,000 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. இங்சங்கோட ஃபாதர் இங்சங்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த நாட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆகஸ்ட் 19 இங்சங்கோட மதரும் அவங்களோட பிரதரும் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு வராங்க. இப்போது ஜூன் 2019 கிறிஸ்டன்சனுக்கு கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே கிறிஸ்டன்சனோட அட்வொகேட் கிறிஸ்டன்சன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் இப்போ கிறிஸ்டன்சன் இருக்கிறது வாழ்க்கைக்கான விசாரணை இல்லை, ஸோ அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்மளே இதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மரண தண்டனையாச்சும் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லிடுறாரு. தென் அந்த அட்வொகேட் அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கிறிஸ்டன்சன் ஆல்ரெடி அதே யூனிவர்சிட்டியை சேர்ந்த எமிலி அப்படின்ற ஒரு பெண்ணை கடத்த முயன்றதாகவும் அந்த பெண்ணை காரில் ஏற சொன்னப்போ அந்த பெண் ஏற மறுத்ததால இவன் காரை வச்சு அந்த பெண்ணை துரத்துக்கிட்டு போனதாகவும் சொல்கிறாரு. எமிலி இதை பற்றி முன்னாடியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஜூன் 9, 2017 கிறிஸ்டன்சனோட காரில் ஏறின இங்சங்கை கிறிஸ்டன்சன் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் அவனோட பெட்ரூமில் வச்சு மூச்சு திணற ரேப் பண்ணி அவங்கள கத்தியால் குத்தி பேஸ்பால் பேட்டை வச்சு அடித்து அவங்களோட தலையையும் உடம்பையும் தனித்தனியாக பிரித்து அவனோட பாத்ரூமில் இழுத்துட்டு போய் போட்டிருக்கான். 12 பேரை சேர்ந்த நீதிபதி குழு கிறிஸ்டன்சனோட வழக்கில் தீர்ப்பு வழங்குறதுக்காக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கிறிஸ்டன்சன் மேலே ஒரு கிட்னாப்பிங் கேஸும் 2 முறை கேஸை தவறான திசையில் திருப்ப பார்த்ததுக்கான வழக்கும் போடப்பட்டிருந்துச்சு. 2019 ஜூலை 18 கிறிஸ்டன்சனுக்கான தீர்ப்பும் வருது. 12 பேர் சேர்ந்த நீதிபதி குழுவில் சில பேர் மரண தண்டனை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க, சில பேர் ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. மெஜாரிட்டியாக ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லி கேட்டதால கிறிஸ்டன்சனுக்கு பரோலே இல்லாமல் ஆயுள் தண்டனையை கொடுத்துட்றாங்க. இங்சங்கை கடத்திட்டு போன கிறிஸ்டன்சன் அவங்களோட உடம்ப 3 பார்ட்டாக பிரித்து பெரிய கார்பேஜ் பேக்கில் வச்சு கட்டி அந்த ஏரியாவில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உள்ள வேறு குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டிருக்கான். அடுத்த நாள் காலையில் குப்பலாரி வந்து குப்பைகளை எடுத்துகிட்டு வேறு லொக்கேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இங்சங்கோட பாடியை கடைசி வரைக்கும் ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. பிகாஸ் இங்சங்கை கிறிஸ்டன்சன் கிட்னாப் பண்ணது 2017, ஆனால் இந்த கேஸ் முடிவுக்கு வந்தது 2019.